கனடா மொன்ட்ரியலில் புதிய REM லைட் புகையிரத நிலையத்தில் சுமார் 20 பேர் கொண்ட குழு ஒன்று லிப்டில் சிக்கிக் கொண்டது. எட்வர்ட் மாண்ட் பெட்டிட் நிலையம் 72 மீட்டர் நிலத்தடியில் உள்ள கனடாவின் மிக ஆழமான பொது போக்குவரத்து நிலையமாகும். கடந்த திங்கட்கிழமை காலை நிலையத்திற்கு செல்ல பயணிகள் பயன்படுத்திய லிப்ட் பிளாட்ஃபார்மிலிருந்து 1 மீட்டர் உயரத்தில் நின்று விசித்திரமான சத்தங்களை எழுப்ப தொடங்கியது. அதிலிருந்த 20 பேர் 1 மணி நேரத்திற்கு மேலாக அதில் சிக்கிக் கொண்டனர். இதனையடுத்து தீயணைப்பு வீரர்கள் இறுதியாக வந்து லிப்ட் கதவுகளை திறந்துவிட்டனர். இதனால் அனைவரும் பாதுகாப்பாக கீழே குதிக்க முடிந்தது. உள்ளே மிகவும் சூடாக இருந்ததாகவும் ஒரு இன்டர்காம் தயவு செய்து லிப்டில் இருந்து வெளியேறுங்கள் என திரும்ப திரும்ப சத்தமிட்டது எரிச்சலூட்டுவதாக இருந்ததாகவும் சிக்கிய பயணி ஒருவர் தெரிவித்தார். பயணிகள் மீட்கப்படும் வரை அவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக REM ஆபரேட்டர் கூறியிருந்தார். புதிய கட்டண சேவையின் முதல் அதிகாரப்பூர்வ நாளில் லிப்ட் சிக்கல் ஏற்பட்டது. இலவச தொடக்க வார இறுதியில் இந்த அமைப்பு பெரிய சிக்கல்கள் இல்லாமல் செயற்பட்டது. எனினும் வழக்கமான சேவையின் 2வது நாளில் அதிக சிக்கல்கள் இருந்தமை குறிப்பிடத்தக்கது.